நாங்கள் எம் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம். தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம். கழியுங்கள் மைக் சின்னத்தில். இசைமதி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. கடைசி கட்ட தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டே இருக்குது. இந்த தேர்தல் பரப்புரையில் 2 கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடுது. ஸோ இந்த 2 கட்சிகள் மட்டும் போட்டி போடுறதுனாலே அங்கே ஈரோடு கிழக்கு இன்னும் பரபரப்பை இப்போ தான் கடைசி நேரத்தை பரபரப்பை தொட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் போன முறை விடுத்த அளவுக்கு கூட தேர்தல் ஆணையம் பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பை இந்த முறை நாம் தமிழருக்கு வழங்கம் இருக்குது. ஒரு ஒரு 3 நாள் 3 வார்டு தான், 3 பூத்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப நெருக்கடியோட வேட்பாளர் போனாலும் அதுக்குள்ளே தான் போய்க்கணும், ஓட்டு கேட்க போகிறவங்க போனாலும் அதுக்குள்ளே தான் போய்க்கணும், வாகனம் போனாலும் அந்த 3 வார்டுக்குள்ள தான் போய்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் திமுக ஒரு மிகப்பெரிய அச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த நேரத்தில் அதிமுக போட்டி போடாமல் பாஜக போட்டி போடாத மாதிரி நாம் தமிழர் போட்டி போடாமல் புறக்கணிச்சிருந்தா திமுக அன்னபோர்ஸாகவே ஜெயிச்சுக்கலாம். சுயேட்செல்லாம் பேச்சு முடிக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் 2 நாள் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல திமுக எதிர்த்து நிற்பதற்கு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்பாட்டிருக்கேன்னா அது நாம் தமிழர் தான். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தேர்தல் நடக்குது ஈரோடு கிழக்கு. ஏற்கனவே ஈவே ராமசாமி அவர்களை பற்றி மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்குது. அவர்கள் பேசிய உண்மையெல்லாம் நாம் தமிழர் கட்சிமாரன் சீமான் அவர்களும் வெளிப்படையாக பேசிட்டு வர்றாங்க. ஈவே ராமசாமி பிறந்த ஊருன்னு சொல்லக்கூடிய ஈரோட்டிலேயே ஈவே ராமசாமி அவர்களை முகத்தை கிழிச்சிட்டு அந்த ஈரோட்டில் நடக்கிற தேர்தலையே நாம் தமிழர் உள்ள தைரியமாக ஒரே ஒரு எதிர்கட்சியாக கலந்துக்குது என்பதே திமுகவோட வயிற்றில் புளிய கரைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அது கீழ்மட்ட நிர்வாகி மட்டுமல்ல, மேல் நிர்வாகிகள் வரைக்கும், ஸ்டாலின் வரைக்கும் எதிரொலிக்குது அப்படிங்கிற ஒரு சாட்சியாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வீரவணக்க நாள் கூட்டம் அப்படிங்கிற ஒன்றை திமுக நடத்தியிருக்கு. அதில் திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது பெரியாரை பற்றி பேசாது தமிழ்னு சொல்லிட்டு சில கூலிகள் எல்லாம் பெரியாரை பற்றி விமர்சிக்கிறாங்க. தமிழ்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் பெரியாரை விமர்சிக்கிறாங்க. அப்போ என்னன்னா, தமிழ் தான் பெரியார் தான் தமிழ், அதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ நாள் திராவிடம்னு பேசுனாங்க, பெரியார் திராவிடன்னாங்க, நம்மெல்லாம் திராவிடன்னாங்க. இப்போ தமிழன் பேசிக்கிட்டு பெரியாரை விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு குழப்ப சொல்ல என்ன வாங்குற அடியில் என்ன பேசுகிறேன்னு மண்டை குழஞ்சி வச்சுன்னு சொல்லுவாங்களா, அப்படியான ஒரு சூழல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இப்போ தான் என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திரைப்படம் ஸ்பைடர்னு நினைக்கிறேன், அதில் அண்ணன் எஸ்.ஏ. சூர்யா நடிச்சிருப்பாங்க. இறந்து போயிடுவாங்க. நிறைய பேர் இறந்த உடனே அந்த மக்கள்லாம் அழுவாங்க. அப்போ அவர் அப்படியே காதில் வச்சுக்கிட்டு அடா என்னம்மா இருக்குது அந்த அழுக சத்தம் அப்படி மாதிரில. இப்போ ஈவே ராமசாமின்னு கதறாங்க பாருங்க. அவங்க கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் தமிழ் தேசியவாசங்கள் ரொம்ப சுகமாக ராகமாக அப்பா எவ்வளோ நாள் நம்ம எழுதிருப்போம், இப்போ தானே அழ ஆரம்பிக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்த உடனே அவங்களால அதை சகிச்சிக்க முடியல, அதை தாங்கிக்க முடியல. யாராலும் உடைக்க முடியாத ஈவே ராமசாமி பிம்பத்தை சீமான் உடைக்கிறாரு, நாம் தமிழர் பிள்ளைகள் உடைக்கிறார், ஆதாரத்தோடு உடைக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. அதனாலே கூலி ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி டீம்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் வார்த்தையை மாற்றி கூலிக்கு மாரடிக்கணும்னா என்னென்னா, யார்கிட்டயே காசு வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி கனிமொழி அம்மையார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை சொல்கிறார். யார்? கனிமொழி தன் பெற்றெடுத்த தந்தையார், தன்னை பெற்ற தந்தையாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களை தான் கூலின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் தான் மிக கேவலமான முறையில் திராவிடர் ஈவே ராமசாமி அவர்களை மிக கேவலமான முறையில் திட்டினவர். அவர் கல்யாணம் முடித்த விஷயமா இருக்கலாம், அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதாக இருக்கலாம், இந்திய எதிர்ப்பாக இருக்கலாம், மிக கேவலம். இன்னும் சொன்னால் அரசியலில் திமுக வெற்றி பெற்று அரியணைக்கு வரும் வரையில் திமுகன்னு ஒரு கட்சி உருவானது அண்ணாவும் கருணாநிதி தான் மிகப்பெரிய அளவில் ஈவே ராமசாமி அவர்களை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி உள்ளப்பட வேண்டிய குண்டரியாவர் அப்படின்னு கேவலமாக பேசுறது கருணாநிதி தான். அதனால் கனிமொழி அப்படி அவங்க அப்பாவை கருணாநிதியும் அண்ணாவையும் இந்த மாதிரி கூலின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. இன்றைக்கி சமூக நீதி சாதி வாக்கலை அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அதே கனிமொழி அம்மையார்ட்ட கேட்குறேன். சமூக நீதினு சொல்கிறீங்க, சாதி வாக்கலை சொல்கிறீங்க, சென்னையில் பிறந்த நீங்கள் ஏன் கொண்டு போய் தூத்துக்குடியில் போய் பாராளுமன்ற உறுப்பினருக்கு போய் நிற்கிறீங்க, வேட்பாளராக நிற்கிறீங்க? அது 2 முறை நிற்கிறீங்களே, ஏன் சென்னையில் நிற்க வேண்டியதானே? வேலூரில் நிற்கலாம், ஈரோடு நிற்கலாம், சேலம் நிற்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், எங்கேயாவது சென்னையை சுற்றி இருக்கலாமே. எதற்கு ஈரோட்டில் இங்கே சென்னையிலிருந்து கிளம்பி போய் தூத்துக்குடியில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன வருது? அங்கே ஜாதி இருக்குது, அங்கே ஜாதின்னு ஒன்று இருக்க போய் தானே, உங்களோட தேவை ஒன்று இருக்க போய் தானே இது 2 சேர்த்துக்கா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி தானே அங்கே போய் நிற்கிறீங்க. இதுதான் உங்களோட சமூக நீதியா? இதான் நீங்கள் சாதியை ஒழிச்ச லட்சணமா?
அப்படின்னு ஒரு செருப்பால் அடித்த மாதிரி இந்த ஒரு செருப்பை சாணியில் கரைச்சிட்டு வாயில் கப்பை கொடுத்துட்டு இன்னொரு செருப்பிட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கனிமொழி அம்மையாங்கிற ஒரு சாட்டையடி கேள்வியை வந்து அண்ணன் சீமான் எழுப்பியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து பொதுத்தளத்தில் பேச முடியாது, பேசக்கூடாது, இதை போய் என்னப்பா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் உடைத்து எறியக்கூடிய காலம் வந்துருச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய அது கருணாநிதிக்கு மகளாக பிறந்த கனிமொழி எப்படி தூத்துக்குடியில் வந்து இது எங்களோட இனம், இது நம்ம மக்கள், இது நான் உங்களுக்கு அப்படின்னு பேச முடியுது அப்படின்னா கருணாநிதியோட மனைவி மூலமாக தான் பேச முடியுது. தயாளம்மா, அதாவது கனிமொழியோட அம்மா. அப்போ இவங்க இந்த சமூகம், அப்போ நான் இந்த சமூகம். அப்படி அப்போ கருணாநிதிக்கு பிறந்த மற்ற பிள்ளைகள்லாம் என்ன சமூகம்? ஸ்டாலின் எங்கே போய் என்ன சொல்லுவார்? இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலே நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வாக்கு, 7000 8000 வாக்கள் இந்திக்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே இந்த திமுக என்னது இந்தியில் போஸ்ட் சோரட்டி துண்டறிக்கைலாம் அடித்து இந்தியில் ஓட்டு கேட்குது. இந்தியை எதிர்த்த கட்சின்னு சொன்னாங்க திமுக. இந்தியை கொண்டாடினவரா பெரியார் அப்படி ஈவராமசாமின்னு சொன்னால் ஒரு பேர் நம்பலை. இன்றைக்கி இவங்களே அவங்க படத்தை போட்டு ஒன்றா அடித்து இந்தியில் ஓட்டு, ஏன்னா இந்திக்காரங்க ஓட்டு வேணும்ல, அதுக்காக வாங்கிட்டு இருக்கோம். ஈரோட்டு கிழக்குலேயே 8000 இந்திக்காரனுக்கு ஓட்டு வாக்குரிமை கொடுத்துட்டேன்னா தமிழ்நாடு முழுக்க திருப்பூரில் கோயம்புத்தூர்னு சேர்த்து இன்றைக்கி எவ்வளோ கொடுத்து வச்சுருப்பீங்க? தமிழ்நாட்டோட தென்கடைசி கன்னியாகுமரி வரைக்கும் இந்திக்காரன் எவ்வளோ வந்திருக்கான்? அப்புறம் நீ இந்தியை எப்படி வெளியேற்றுவ? இந்து ஒளியை சொல்லிட்டு இந்திக்காரன் உள்ள கொண்டு வந்துட்டியா? அப்புறம் இதுதான் கூலிக்கு மாறிட்டு இருக்குது. இங்கிட்டு கூடி ஒரு வார்த்தையை பேச வேண்டியது, பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது, பிஜேபி காசை வாங்கிட்டு பிஜேபி சொன்ன வேலையை அஜெண்டாவெல்லாம் செய்ய வேண்டியது. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது, அடுத்த தேர்விலிருந்து புதிய கல்விக் கொள்கையில் பாடத்திட்டம் கொண்டு வரப்படாங்குது. அப்புறம் என்ன உங்கள் எதிர்ப்பு மசூர் எங்கே போச்சு? இதுதானே கூலிக்கு மாறடிக்குது. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வளோ வாய்களையே பேசுனீங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்து முடிச்சிட்டோம், திட்டி அப்படியே தூக்கி தோறிட்டோம், ஒரு குழு அமைச்சிருன்னு சொன்னீங்க. சைபர் கிரிமினல் ஒரு குழு அமைச்சிங்களா, அதோட டிஎஸ்பியாக இருக்கக்கூடியவர் அந்த பொறுப்புலேருந்து நான் விளைக்கிறேன்னு சொல்லிட்டார். என்னன்னா அதிகாரிகள் சரிவர பணியை செய்ய விட மாட்டாங்க, ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் டிஎஸ்பிக்கு ஒத்துழைக்க மறுக்கிற அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? ஆளுங்கட்சி நீங்கள் தானே. காவல்துறைக்கு மந்திரி உங்கள் அண்ணன் ஸ்டாலின் தானே, முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கலன்னா இப்படி ஒரு டிஎஸ்பி வெளியே விலகி போகிற அளவுக்கு இது கேவலமாக காரி துப்பலை. நீங்கள் போட்ட விசாரணை குழுவில் இருக்க அதிகாரியே இது விசாரணை சரியாக நடத்த முடியலன்னு வெளியே போயிட்டாரு. அப்போ உங்களோட மானம் எங்கே போச்சு? நீங்கள் யார் கூலிக்கு மாறடிக்கிறீங்க? நீங்கள் தானே கூலிக்கு மாறடிக்கிறீங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிரான அத்தனை திட்டத்திலும் கூலிக்கு மாறடிச்சிட்டு இந்த அரிட்டாப்பட்டி தொடங்குற போது பார்த்தா பிஜேபி காரி துப்பிட்டான், நீ தான் இடத்த குறித்து கொடுத்தான்னு சொல்லிட்டான். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இப்போ கைவிட்டோன்னு நாங்கள் தான் போராடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு கும்பிடு. இப்போ மாஞ்சோலைக்கு ஸ்டாலின் போகிறாரா? இது வரைக்கும் மாஞ்சோலை போராட்டத்தை பற்றி ஸ்டாலின் தெரியாதா? எங்கே போனீங்க? ஏன் சொல்லுங்கள்? திமுக விசஸ் நாம் தமிழர், நான் தமிழரா திமுகவா, திராவிடமா தமிழ் தேசியமா, ஈவே ராமசாமியா பெரிய பிரபாகரனான்னு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்க. இப்போ நாம் தமிழர் போராடுகிற மக்கள் பக்கத்தெல்லாம் போய்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்களா, போராடுற இடத்துல யார் போறா? முதலமைச்சர் ஸ்டாலின் போறாரு. பரந்தூர் மக்களை பார்க்க போறாரா, அரிட்டாப்பட்டியே போய் பார்ப்பாரா, பாஞ்சாலை மக்களை போய் பார்ப்பாரா? என்னடா நாடகம்? ஆளுங்கட்சியில் நீ தீர்மானத்தை தனி தீர்மானத்தை போட்டு நீ அனுப்பி விட்டுட்டு அதுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடுறலாம் போராடு சொல்லி அனுமதிக்க வேண்டியதானே? அரிட்டாப்பட்டி மக்கள் அண்ணங்கிருந்து ஒன்றா ஒரு ஊர்வலம் பேரணி வரும்போது காவல்துறை வச்சு தடுத்து வந்தானே நீ. இன்னைக்கு அவங்க ரத்து பண்ணணும் கூட வந்து இப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கூட பாராட்டலாம் வாங்குற, அதான அர்த்தம். ஏன் நீதிமன்றத்தில் மாஞ்சோலைக்கு எதிராக, மாஞ்சோலை வந்து மக்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்களே, அப்போ அரசு எதிராக தானே வந்து தீர்மானம் சொல்லிச்சாங்க வந்து. அப்போ நீ யார் மக்களுக்கு ஆதரவு வந்து நின்றுக்கலாம்ல. இதுதானே கூலிக்கு மாரடிக்கிறது. ஏன் கனிமொழிக்கு இது கண்ணெல்லாம் தெரில? கூலிக்கு மாரடிக்கிறது என்னன்னு கனிமொழி என்ன பண்ணுது? கூலிக்கு தானே மாரடிக்கு. கனிமொழி என்ன பண்ணுது? உங்கள் அண்ணன் ஸ்டாலின் நீ ஒரு ஒப்பந்தம் போட்டு தானே கூலிக்கு மாரடிக்கிறீங்க. நீ இந்த பொறுப்பு எடுத்துக்கோ, நீ இந்த கட்சியில் இந்த பதவி எடுத்துக்கோ, என் மகனை எடுத்து கொண்டு வர போற அப்படின்னு கூலிக்கு தானே மாரடிக்கிறீங்க. ஏன் கனிமொழி உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் போதே ஸ்டாலின் இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு போறா இல்லையா? உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா ஒதுக்கி வச்சு கூலிக்கு ஒன்று ஒதுக்கி வைக்கலையா? அப்போ நீங்கள் எல்லாம் மாரடிக்கிறது கூலியா தெரியலையா? ஈவே ராமசாமி ஒரு பிம்பம் உடையுதுன்னு ஒன்றா அப்படியே தக எரியுது, எல்லாருக்கும் அடி வயிறு எரியுது. ஆமாம், எரியத்தானே செய்யணும். இவ்வளோ நாளாக இல்லாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு பேயிருக்குன்னு சொல்லி யாரையுமே அந்த ஏரியாவுக்குள்ள வரவிடாமல் இருந்துச்சு. ஒரு சில திரைப்படங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த காட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒருத்தர் உயிரோட வர மாட்டான், அந்த பகுதியில் போயிட்டு எல்லாம் மயங்கி கொடுத்துறான் அப்படின்னு. அதை என்னென்ன தெரியாமல் நம்பிக்கிட்டே இருப்பாங்களா? அந்த காலத்தெல்லாம் உடச்சி அதேப்புறம் அந்த காலத்தில் போகிற மட்டும் உயிரோடு இருக்க மாட்டான் புலி. அப்போ ஏதோ அடிச்சாங்கன்னா அங்கே ஏதோ விலங்கு இருக்குன்னு அதை போய் சரி பார்த்தா முடிஞ்சு போச்சு. மயங்கி கொடுத்தானா அங்கே என்ன சிக்கல் இருக்குன்னு சரி பார்த்தா முடிஞ்சு போச்சு. படித்தவன் அறிவாளி எல்லா பேரும் வந்துட்டான்ல. இப்போ தான் யூடியூப் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சுல, சமூகத்தில் கையில் எல்லாத்தையும் சரி வாங்க. நேற்று இந்த நாய் என்ன பேசுச்சு, இன்னைக்கு இந்த நாய் என்ன பேசுன்னு பார்க்குறான்ல. இப்போ வந்துக்கிட்டு பெரியார் சரின்னா ஒத்துக்குறாங்களா? பெரியார் அத்தனை பேரும் திட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஈவே ராமசாமியை அத்தனை பேமக்களும் திட்டிருக்காங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் முட்டு கட்டிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அந்த 32 அமைப்பு வச்சுக்கிட்டு தானே திருமுருகன் காந்தி அவங்க தான் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். யார்கிட்ட கூலி வாங்கினா? உங்கள்கிட்ட தானே கூலி வாங்கினாங்க. இவர் ராமசாமிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி கூட கூலி வாங்கிட்டு போய் மாரடிச்சவங்க தானே. ஏன் மதிவாரம் பேச்செல்லாம் கட்டதில்லை?
கருணாநிதியை போல ஈவே ராமசாமியை கழிவு ஊத்துன ஒரு களவாணி பயிலும் கிடையாது. நம்ம பேசுறத கேட்டது இல்லையா? அந்த கூலிக்கு மாரடிச்சா திருப்பி உங்களுக்கு மாரடிக்கிறேன், அது கூலிக்கு மட்டும் வாங்க தானே. என்ன அர்த்தம்னா, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லும் போது அப்படியே ஐயோ, ஏன்னா அவங்களோட அடிநாதம் உடைகிறது. தொடர்ச்சியாக இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் முடிவுக்கு வர்ற காலம் ஆகிடுச்சு. 5 முறை முதலமைச்சர், 6 முறை திமுக ஆட்சியில் இருந்துக்குன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் அடிபட போகுதா? அதனால் அந்த பதட்டத்தில் என்ன பண்ண தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் உளரக்கூடிய காலமாகி தன்னை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையில் ஏறி ஐயோ 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 அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தன்னை பற்றியே கனிமொழி பேசக்கூடிய, தன் கட்சியை பற்றி, தன் தகப்பனை பற்றி, தன் கட்சி தோற்றுநரை பற்றி, தன்னோட இருக்க சக நண்பர்களை பற்றி எல்லாம் அவங்களே பேசுறது. மேடையில் பேசி அவங்களே மேடை போட்டு அவங்களே காசில் ஒழிச்சு, ஆமாம் நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம் தான், எப்படி எங்கள் அண்ணன் சட்டமன்றத்தில் சட்டை கழிச்சு வந்தார் பார்த்தீங்களா, பைத்தியம் நம்பர் 1, நான் பைத்தியம் நம்பர் 2 அப்படின்னு அவங்களே உளரக்கூடிய காலம் வந்து கட்டாயம் ஈரோடு கிழக்கோட முடிவு இன்னும் பல பைத்தியங்களை உருவாக்கும். அப்போ தெரியும் யார் கூலிக்கு மாரடிக்கிறான். நன்றி.